கத்தாரின் 8 உலகக் கோப்பை மைதானங்கள் ஃபீஃபா உலகக் கோப்பை போட்டிகளை சிறப்பாக நடத்துகின்றன. ஒவ்வொரு உலகக் கோப்பை மைதானமும் அதன் உருவாக்கம், திறன், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் தனித்துவமானது. ஆனால் உலகக் கோப்பை முடிந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கத்தாரில் உள்ள உலகக் கோப்பை மைதானங்களில் இருந்து சுமார் 1,70,000 இருக்கைகள் பிரிக்கப்பட்டு வளரும் நாடுகளுக்கு அவர்களின் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்த உதவும். ஐ லவ் கத்தாரில் இருந்து இந்த தகவல். 8 உலகக் கோப்பை மைதானங்கள் யாவை? அல் ஜனோப் ஸ்டேடியம், லுசைல் ஸ்டேடியம், ஸ்டேடியம் 974, எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம், அல் பேட் ஸ்டேடியம், கலீஃபா சர்வதேச அரங்கம், அஹ்மத் பின் அலி ஸ்டேடியம், அல் துமாமா ஸ்டேடியம். அல் வக்ராவில் அமைந்துள்ள அல் ஜனூப் ஸ்டேடியம், கத்தாரின் பாரம்பரிய தோவ் படகுகளின் காற்றினால் நிரப்பப்பட்ட படகுகளில் இருந்து உத்வேகம் பெறுகிறது. அது அமைந்துள்ள இடத்தில் மீன்பிடித்தல் மற்றும் முத்து டைவிங் கடந்ததற்கு அஞ்சலி செலுத்துகிறது. 44,325 கொள்ளளவு கொண்ட அரங்கம் பின்னர் 20,000 இருக்கைகளாக குறைக்கப்படும். உலகக் கோப்பை மற்றும் இருக்கைகள் உலகெங்கிலும் உள்ள மற்ற விளையாட்டு திட்டங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படும். சுற்றுவட்டார பூங்கா மற்றும் பகுதி ஆகியவை வரும் ஆண்டுகளுக்கு சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! இந்த ஸ்டேடியத்தின் வடிவமைப்பு உத்வேகம், ஒளி மற்றும் நிழலின் இடைக்கணிப்பு ஆகும். இது மின்விளக்கு விளக்குகளை வகைப்படுத்துகிறது. தொடக்க மற்றும் இறுதி ஆட்டங்கள் உட்பட போட்டிகள் முழுவதும் இந்த மைதானத்தில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. உலகக் கோப்பைக்குப் பிறகு 80,000 பேர் கொண்ட அரங்கம், நிலையான வளர்ச்சிக்கான கத்தாரின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக பள்ளிகள், வீடுகள், கடைகள், கஃபேக்கள் மற்றும் சுகாதார கிளினிக்குகளின் தனித்துவமான சமூக மையமாக மாற்றப்படும். இந்த அரங்கத்தின் வடிவமைப்பு உத்வேகம் வளைகுடாவின் கரையில் உள்ள புதுமை மற்றும் நிலைத்தன்மையின் கலங்கரை விளக்கிலிருந்து எடுக்கப்பட்டது. 974 என்பது கத்தாருக்கான சர்வதேச டயலிங் குறியீடு என்பது உங்களுக்குத் தெரியுமா? இதுவே முழுமையாக இறக்கக்கூடிய முதல் உலகக் கோப்பை மைதானமாகும். போட்டிக்குப் பிறகு இந்த மைதானம் முற்றிலும் அகற்றப்பட்டு கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மீண்டும் பயன்படுத்தப்படும். உள்ளூர் சமூகத்திற்கான வசதிகளுடன் கூடிய நீர்முனை மேம்பாடு அதன் இடத்தில் உயிர் பெறும். இந்த மைதானத்தில் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் வளமான வரலாறு நவீனத்துவத்துடன் இணைந்துள்ளது. காலிறுதிப் போட்டிகள் வரை உலகக் கோப்பை போட்டிகளை நடத்தியது. உலகக் கோப்பைக்குப் பிறகு 44,667 பேர் கொண்ட அரங்கம் 20,000 ஆகக் குறைக்கப்பட்டு கத்தார் அறக்கட்டளை சமூகம் மற்றும் பொதுமக்களுக்கான ஹோஸ்ட் வசதிகளாக மாற்றப்படும். அல் துமாமா ஸ்டேடியம் அரபு உலகில் உள்ள ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் அணியும் பாரம்பரிய தொப்பியான காஃபியா வால் ஈர்க்கப்பட்டுள்ளது. போட்டியின் போது நீங்கள் இந்த மைதானத்திற்கு சென்றிருக்கிறீர்களா? இந்த மைதானத்தில் 44,400 இருக்கைகள் உள்ளன. போட்டிக்குப் பிறகு 20,000 இருக்கைகள் குறைக்கப்படும்.